ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டாக ஸ்வீட்டான ஒரு மாங்காய் ஊறுகாய் 1 மந்த் ஆனாலும் கெடாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 மாங்காவை ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10. காரத்தை ஏற்கனவே நீங்கள் நிறைய வேணால் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன், கடுகு ஒரு 3 ஸ்பூன், வெல்லம் நீங்கள் இனிப்பு நிறைய வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. 20 பல் பூண்டு, தாளிப்புக்கு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு. வாங்க கடாயை வச்சுக்கலாம். ஹீட் ஆனதை இப்போ மாங்காய்க்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். வெந்தயம் 3 ஸ்பூனு, கடுகு 3 ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் 10. சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு ஆற விட்டு மாற்றிக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஹீட் ஆனது மாங்காய் ஊறுகான்றனால கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நான் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சீரகம், கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தட்டி போடுங்க, முழுசாக போடாதீங்க, நல்லா தட்டிட்டு போடுங்க. பூண்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா பொரியணும். தயிர் சாதத்தோட சாய்ச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த மாங்காய் ஊறுகாய். இப்போ மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே 10 நிமிஷம் வதங்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் வதங்கிடுச்சு. இன்னும் வதங்கணும். இன்னொரு 3-2 மினிட்ஸ் வதக்கிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 200 மில்லி எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் ஒரு 1/4 லிட்டரு கிட்ட ஊற்றினா தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம், மசாலா பவுடர். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க, எல்லாம் அடி பிடிச்சிக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஒரு ஸ்பூன் போடுங்க, போதும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு இந்த வெல்லம் டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விடலாம். மாங்காய் அந்த ஸ்வீட்டு சால்ட்டெல்லாம் ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் ஜாமுன் மாதிரி இருக்குது. இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, எல்லா இடத்துலையும் மாங்காய் கிடைக்கும். மாங்காய் கிடைச்சா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சீரகம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குங்க. ஆற விட்டு ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக்கில். பீங்கான் இருந்தால் பீங்கான் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சுட்டு
இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க.